பாமக கூட்டணி தொடர்பாக தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. விரிவான விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்டறியலாம். சந்தோஷ், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலின் தேதி அறிவிப்பிற்கு பிறகாக அனைத்து கட்சிகளும் தங்களது பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். அந்த வகையில் பாமக மற்றும் எந்த கூட்டணி கட்சியுடன் இணைந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்று பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். அந்த வகையில் தற்போது அதிமுகவுடன் அந்த பேச்சுவார்த்தை என்பது ஏற்பட்டிருந்ததாக 2 நாட்களாக அவர்களிடம் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். அதே போல பாஜகவினரும் தொடர்ச்சியாக மேலிட பொறுப்பாளர்கள் மூலமாக தொலைபேசி வாயிலாக பாமக பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருந்தது. குறிப்பாக அதிமுகவில் 7 தொகுதிகள் கொடுத்து இருப்பதாக தெரிவித்திருந்தனர். குறிப்பாக ஒரு ராஜ்யசபா மற்றும் 7 மக்களவையில் போட்டியிடுவதற்கான அந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் பாஜகவுடன் 10 தொகுதிகள் கேட்கப்பட்டிருந்த பாமக அந்த 10 தொகுதிகளையும் கொடுப்பதாக பாஜக அறிவித்துள்ளதாகவும் தற்போது அந்த பாஜகவுடன் கூட்டணி என்பது உறுதியாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றனர். கைலாயபுரத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் தற்போது 19 பேர் கொண்ட குழுவினர் ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனைக்கு கூட்டத்திற்கு பிறகாக அதிமுகவுடன் கூட்டணியா இல்லை பாஜகவுடன் கூட்டணியா என்பது குறித்தான முழு விவரங்கள் என்பதும் தெரிய வரும். கிட்டத்தட்ட பாஜகவிடம் அந்த 10 தொகுதிகள் கேட்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் கொடுக்க இருப்பதாக முன்வந்திருப்பதால் பாஜகவுடன் இந்த கூட்டணி அமைப்பதற்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் என்பதும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாகவே பாமகவுடன் யாருடன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி பெற்று போட்டியிடப் போகிறார்கள் என்பதான முழு விவரங்கள் என்பது தெரிய வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.